என்டிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நம்ம ஃபிசிக்ஸ்ல பார்க்கலாம் பாருங்க. A force produces an acceleration of 4 meter per second square in a body of mass m1 and the same force produces an acceleration of 6 meter per second square in another body of mass m2. If the same force is applied to m1 plus m2, then the acceleration will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் மாஸ் m1 எடுத்துங்க. இது மேல ஃபோர்ஸ் f அப்ளை பண்றேன். ஸோ தட் ஆக்சலரேஷன் a1 வந்து 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வந்திருக்கு. செகண்ட் மாஸ் m2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த மாஸ் மேல ஃபோர்ஸ் வந்து f1 அப்ளை பண்றேன், அதே ஃபோர்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் வந்து 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டு மாசையும் காட்டிட்டு இந்த ரெண்டு மாசம் சேர்ந்து டோட்டல் மாஸ் mன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஃபோர்ஸ் f அப்ளை பண்ணும்போது இது மேல ஆக்சலரேஷன் எவ்வளவு இருந்திருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா m1 பிளஸ் m2 நமக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு நியூட்டன்ஸ் லா தெரியும் இல்லைங்களா? நியூட்டன்ஸ் லா என்ன சொல்லுங்க, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ma. அதாவது நியூட்டன்ஸ் லால வந்து f ஈக்குவல் டு maன்னு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. f ஈக்குவல் டு maன்னு தெரியும் இல்லையா? இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஆக்சலரேஷன் எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல m1 இருக்கு இல்லையா? m1 இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், f பை a1 போட்டுங்க. m2 இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, f பை a2ன்னு வரும். கரெக்டுங்களா? இங்க என்ன வரும் சொல்லுங்க, m இஸ் ஈக்குவல் டு f பை a வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே m ஈக்குவல் டு f பை a1, m2 ஈக்குவல் டு f பை a2, m1 ஈக்குவல் டு f பை a1, இது எல்லாமே கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணா m-க்கு வந்து f பை a ன்னு போட்டுருங்கப்பா, m1க்கு வந்து f பை a1 சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா, m2க்கு வந்து f பை a2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. இப்போ இந்த f எல்லாம் காமனா கேன்சல் பண்ணிருங்கப்பா. அடுத்து 1 பை a ஈக்குவல் டு a1 எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருப்பா, 4 தானப்பா, அது சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 பை 4 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க வந்து ஈக்குவல் போடுங்க. 1 பை a ஈக்குவல் டு 1 by 4 பிளஸ் a2 எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 6ன்னு சொல்லியிருக்காங்க. 1 by 6ன்னு எடுத்துங்க. இப்போ 1 by a ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம்னா, 1 by 4 பிளஸ் 1 by 6 எல்சிஎம் எடுத்தா 12 வருது. அப்போ இது எல்சிஎம் எடுங்க, இங்க என்ன வரும், 3 பிளஸ் 2ன்னு கிடைக்குது. ஸோ தட் 5 by 12 கிடைக்குதா? இப்போ இது ரெசிப்ரோக்கல் எடுத்தா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 12 by 5ன்னு கிடைக்கும். திஸ் இஸ் நம்ம எவ்வளவு எடுத்துக்கலாம்னா 2.4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த பாடி எவ்வளவு ஆக்சலரேட் ஆகும் பார்த்தீங்கன்னா 2.4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த ஆக்சலரேஷன்ல இந்த பாடி வந்து ஆக்சலரேட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A massless spring balance is attached to 2 kg trolley and is used to pull the trolley along a flat smooth surface as shown in the figure. The reading on the spring balance remains at 10 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 kg 10 kg force during the motion the acceleration of the trolley கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ரீடிங் இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற ஃபோர்ஸ் தான் புல்லிங் ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும்ப்பா. நம்ம என்ன எடுத்துக்கணும், புல்லிங் ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ். இது டென்ஷன் ஃபோர்ஸ்னு எடுத்துங்க. இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் தான் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 10 கிலோகிராம்னா 10 கிலோகிராம் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கணும். இதை 10 கிலோகிராம் ஃபோர்ஸ். ஆக்சுவலா 1 கிலோகிராம் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜி நியூட்டன் எடுத்துக்கணும். அப்போ இங்க 10 கிலோகிராம் ஃபோர்ஸ்னா 10 இன்ட்டு 1 கிலோகிராம் ஃபோர்ஸுக்கு ஜி நியூட்டன்னால ஜி நியூட்டன் போட்டுருங்க. ஜி வந்து 9.8 கொடுத்ததுனால 10 இன்ட்டு 9.8 நியூட்டன் போட்டுங்க. அப்போ டென்ஷன் எவ்வளவு வந்திருக்கு பாருங்கப்பா, 98 நியூட்டன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மாஸ் ஆஃப் தி ட்ராலி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்களா? அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் தானே. இங்க ஃபோர்ஸ் தான் புல்லிங் ஃபோர்ஸ், அந்த புல்லிங் ஃபோர்ஸ் தான் டென்ஷன். அப்போ டென்ஷன் போட்டுங்க. இந்த மாஸ் வந்து எவ்வளோப்பா, 2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் தான் நமக்கு வேணும். இந்த டென்ஷன் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 98 நியூட்டன் கண்டுபிடிச்சிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏன்னு போட்டுக்கலாமா? இந்த 2 98 கேன்சல் பண்ணா 49 தானே வரும். ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 49 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. which figure represents the correct free body diagram of rod of mass m as shown in figure? ஃப்ரீ பாடி டயக்ராம்னா ஒரு பாடி மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் வெக்டார்னால அது கரெக்டா டைரக்ஷன்ல நம்ம அந்த ஃபோர்ஸஸை காமிக்கணும். டைரக்ஷன், அதாவது ஃபோர்ஸ் வந்து பர்ஃபெக்ட் டைரக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டோம்னா அதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், வெயிட் இருக்குனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும், டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த். அப்போ எம்ஜி ஃபோர்ஸ் எப்பவுமே டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கும்னு எடுத்துக்கணும். அடுத்து இங்க கான்டாக்ட் ஆகுது இல்லையா, அந்த சர்ஃபேஸ் இந்த ராடன் கான்டாக்ட் ஆயிருக்குல்ல, இங்க கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும். அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் நம்ம ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், நார்மல் ரியாக்ஷன் சொல்லுவோம். நார்மல் ரியாக்ஷனா பர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகும் அப்படி எடுத்துக்கணும். அடுத்து இங்க ஸ்ட்ரிங்ல கட்டி இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரிங் வந்து புல்லிங் ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கும். அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து எலாங் தி ஸ்ட்ரிங் புல்லிங்கா இருக்கணும், புல்லிங் கண்டிஷனா இருக்கணும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம வரையலாம் பாருங்க. அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரிங்ல புல்லிங் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், எலாங் தி ஸ்ட்ரிங் அப்போட இருக்கும். அடுத்து எம்ஜி வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த். அடுத்து கான்டாக்ட் பிளஸ்ல நார்மல் ரியாக்ஷன் ஆர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாருங்க, நார்மல் ரியாக்ஷன் ஆர் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் இருக்கு, டென்ஷன் டி வந்து எலாங் தி ஸ்ட்ரிங் புல்லிங் ஃபோர்ஸ் இருக்கு,
அடுத்து வந்து mg வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த் இருக்கு. ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம்ப்பா.